வணக்கம். 10/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. கன்னி வரைக்கும் பார்த்தோம். இப்போது துலாத்திலேருந்து பார்ப்போம். இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி 8ஆம் அதிபதி இருக்கக்கூடிய ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து ராகு கூட சம்மந்தப்பட்டிருக்கார். 6ல் இருக்கிற ராகு கூட ராசியாதிபதி சம்மந்தப்படும் போது ராகு எதையும் பெருசு பண்ணக்கூடியவர் 6ல் 3, 6, 8, 12 நன்மை செய்வாங்க. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். அதே சமயத்தில் மன அழுத்தம் ஏதாவது இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த துளாராசிக்காரனுக்கு. 4ல் சூரியன் 11ஆம் அதிபதி அம்மா உடம்பில் அம்மா சம்பந்தப்பட்டவர்களை ஏதாவது அசுப செய்திகள் வந்து சேரும். 5ல் சனி ஆட்சி. அதே சமயத்தில் 8ல் குரு உட்காந்துருக்காரு. 6ஆம் அதிபதி 8ல் பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். சுபவிரைய செலவு இன்றைக்கி நடக்கும். உனக்கு 5ஆம் இடம் வலிமையாக உட்காந்துருக்காரு. 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஏதோ சொத்து சண்டைகள் வந்து சேரும். விருச்சிகராசினியர்கள் இந்த விருச்சிகம் 1க்கும் 6 விருச்சிகத்தினுடைய செவ்வாய் 8ல் போய் உட்காந்து சந்திரன் கூட 9ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கார். இந்த 2 நாள் இல்லாதப்பட்ட கஷ்டங்களும் இன்றைக்கி மருந்து கிடைக்கும். சகோதரத்தினால் உதவி கிடைக்கும். சகோதரத்தினால் இன்றைக்கி அலுகுணமானாலும் சகோதரத்தினுடைய ஒற்றுமை மேங்கோல் இங்கே நிற்கும். இன்றைக்கி நாலு சனி. அம்மாவானால் அனுகூலம் கிடைக்கும். 5ல் சுக்கிரன் 5ல் ராகு. இன்றைக்கி வலிமையான நாள். உங்களுக்கு யோகாதிபதி இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு முழு யோகம். இந்த 2 நாளாக இல்லாத யோகம் இன்றைக்கி கிடைக்கும். அந்த யோகம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. தனுசு ராசியாதிபதியோட குரு 6ல் 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் கூட ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைக்கி தாய் வழி வர்க்கத்தில் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும். பிற்பகுதியில் கண்டிப்பாக கிடைக்கும். 2ல் சூரியன் சொல்வன்மை கொஞ்சம் அடக்கி பேசணும்னு நினைக்கிறேன். 2ல் சூரியன் தனக்காரகனாகக்கூடிய சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். பொருளாதாரம் வரும். தனக்காரகன் ஆட்சியை பெற்று குறிப்பாக வந்து சனியாக இருக்கிறதுனால இரும்பு துறையினாலையும் அல்லது விவசாயம் அதை மாதிரினால உங்களுக்கு இன்றைக்கி பொருளாதாரம் வந்து சேரும். மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி தனக்காரகன் ராசியாதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்கார். 9ல் கேது. 9ஆம் அதிபதி அவருடைய புதன் குடும்பத்தில் உட்காந்துருக்கார். அப்பா வீட்டு வர்க்கத்தினால அப்பா, சித்தப்பா, பெரியப்பா அதை மாதிரி உறவுகளால் இன்றைக்கி அனுகூலமான நாள் உங்களுக்கு. இந்த மகர ராசி நேயர்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் 6ல் பாதகாதிபதி மறைகிறார். செவ்வாய் தனக்கு 2 பாதகாதிபதி ஒன்றா சேர்ந்து 6ல் கெட்டவன் கிட்டு உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார். இன்றைக்கி எதிரினால் உங்களுக்கு அனுகூலம் நாள். எதிரி மூலமாக உங்களுக்கு விட்டு கொடுப்பான். எதிரிக்கு இன்றைக்கி பலம் கம்மி. அதுக்கே சண்டை போயிட்டுருக்க வேண்டாம். கும்பராசி நேயர்கள் ராசியாதிபதி ஆட்சி 2ல் தனக்காரகத்தில் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சுக்கிரன் 4ஆம் அதிபதி உட்காந்துருக்கார். வாகனத்தினால அதுலேயும் குறிப்பாக கன்றுகாலின்னு சொல்லுவாங்கள்ல, உயிருள்ள வாகனம் கறவமாள். அதனால் இன்றைக்கி அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கி உங்களுக்கு. யார்? கும்பராசினர்களுக்கு. 6ல் கேது. 6ஆம் அதிபதியாகக்கூடிய புதன் லக்னத்தில் ராசியில் வரும். எதிரினாலேயும் அனுகூலம் உண்டு. ஏற்கனவே கொடுத்த கடன் வந்து சேரும். மீனராசி லக்னத்தில் சூரியன் 2ஆம் அதிபதி ராசியாதிபதி 3ல் மறைஞ்சி பரிவர்த்தனை வரும். 8ஆம் அதிபதிக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள், மன அழுத்தம் உடல் ரீதியாக, அதுலேயும் குறிப்பாக ராகு வந்து வரும்போது ஏதாவது ராத்திரி பயணங்கள் குறைச்சிக்கணும். மத்தியானத்துக்கு மேலே சின்னதாக ஏதாவது விபத்துகள்
அல்லது விபத்தை சந்திக்கக்கூடிய நாள் இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்கு. வெளிவட்டாங்களை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். வெளி உலகம், வெளி பயணங்கள் இதை இன்றைக்கி குறைச்சிக்கணும். நாளை சந்திப்போம்.